மற்றும் இறை மக்கள் அனைவரின் சார்பில் இவர் பேப்பர் இல்லாத பேசுற ஒரே ஒரு தலைவர். யாரும் பேசவே முடியாது. அதுக்கு அடுத்தது பாதையும் பார்வையும் ஒன்றான தலைவரும் அவர் தான். நிறைய பேருக்கு ஒரு பாதை இருக்கும், பார்வை வேற இருக்கும். ஆனால் இரண்டும் ஒன்றாக வைத்துக் கொண்டு தன்னுடைய திருப்பணியை அவர்கள் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். நீங்கள் எப்படி அந்த பதிலை சொல்லுகிறீர்களோ, எப்போ பார்த்தாலும் சொல்லுகிற சங்கிகள் திருச்சபையிலும் சில சங்கிகள் இருக்கிறார்கள். அவர்களை நம்ப தேவையில்லை. அவர்கள் உதவிக்காக வருவார்கள், உபத்திரம் செய்துவிட்டு ஓடிவிடுவார்கள். ஆனால் இங்க இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பதை இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய என்னுடைய எம்பி ஐயா அவர்களுக்கு தெரிவிக்க நான் விரும்புகின்றேன். எங்களிடத்திலே நீங்கள் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. நாங்கள் தொடர்ந்து உங்களிடத்திலே தான் போவோம். எங்களுக்கு இந்திய நாட்டிலே நான் ஒரு கட்டத்தில் ஒரு 15 நாட்களுக்கு முன்பதாக இன்னொரு வேலூர் பேராயத்திற்கும் நான் தான் பேராயராக இருப்பதினாலே அங்கு ஒருத்தர் இருந்தாங்க. நான் சொன்னது ஒரு 50 பேருக்கு சொன்னேன், முடிஞ்சா மரியாதைக்குரிய எம்பி திருமாவளவன் பிரதம மந்திரி ஆனா கூட எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கையா. அதுதான் நான் யோசிச்சேன். சரி, அவரே தியாகியா இருக்கிறார், இவரே மக்களுக்கு தன் வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். உடலையும் பார்க்காமல் நான் உழைப்பேன் என்று சொல்லி உழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் கடைசியா ஒண்ணு யோசித்தோம், இந்த சந்திரபாபு நாயுடு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுச்சு, அந்த நிதிஷை ஸ்பீக்கர் ஆயிட்டா கூட நல்லா இருக்குமே. ஏனென்று சொன்னால் விரோதியை கண்டிப்பாக வெளியே அனுப்ப வேண்டும். அதுதான் நமக்கு ஒற்றை லக்குதான். ஆகவே இந்த நேரத்தில் இவரை அழிக்கலான்னு என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க, அது முடியவே முடியாது. அவரு சும்மா ரோட்ல போறவங்கலாம் என் மக்கள் என் மண்ணுன்றான யாரோ சிறப்பா இருக்கு. அவரு என்ன பேசுற, இந்த தலைவரை எவனாலும் அழிக்கவும் முடியாது, அகற்றவும் முடியாது என்பதை இந்த நேரத்தில் எல்லாம் கடவுள் அவனுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து, நான் ஒரு பறையன், அதிலே எனக்கு பெருமை உண்டு. ஆகவே எந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மக்கள் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, குருக்கள் பேராயத்தின் சார்பில் உங்களை மரியாதை செலுத்தி வரவேற்க நாங்கள் ஆமா நான் அப்படி வந்தேன். நீங்க தான் முதன்மை, எங்களுக்கு நீங்க தான் என்னுடைய முதன்மை. கண்டிப்பாக எப்பொழுதுமே நாங்கள் தினமும் சந்திக்க முடியாது. என்னுடைய உயிர் நாடி துடிப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்க தலைவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உங்களுடைய பணி எங்களுக்கு தேவை. நாங்கள் எப்பொழுதுமே உங்களோட இந்த நேரத்தில் நம்முடைய இன தலைவர், நம்முடைய ரத்தம், உயிர் மூச்சு, உயிர் நாடி இந்த இந்தியாவிலே ஒரே ஒரு சாணை தலைவர் அவர்தான். நமக்கு அதிலே பெருமை உண்டு. இந்த நேரத்திலே அவர் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருப்பது நமக்கு பெருமை. அவருக்கு பாராட்டு விழா எடுப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் தேதிக்காக. இதே லைட் பில்டிங்கில் நாங்கள் உங்களை அணுகி தேதியை பெற்றுக்கொண்டு வேலூர் சென்னை பேராயத்தின் சார்பில் பாராட்டுக்களை இருக்கிறோம். இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போவே வேலூருக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். ஏனென்று சொன்னால் வேலூர் ஊரிசு கல்லூரியினுடைய தலைவர் தான் 125 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு
ஆமாம், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கீங்க. இது 125வது ஆண்டு. அதற்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். நல்ல தலைவர்களையும் இப்பொழுது நீங்கள் போட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. வேலூருக்கு 2 தலைவர்களையும் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதுமே உங்களோடு இருப்போம். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றீங்களா ஐயா? ஆமாம், நம்முடைய தலைவர் அவர்களுக்கு எல்லாத்தையும் பேராயர் சொல்லிட்டாரு. அதனால நம்முடைய அலுவலகம் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரிய பெருமை. பிஷப் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அண்ணா இங்க தலைவர் இங்க வந்துட்டாருன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம்பா அப்படின்னாரு. ஆகவே தானே உங்களை இங்க வர வைக்கிறதுக்காக நாங்கள் யோசிச்சோம். நான் பிஷப் ஆஃபீஸ் வேணா வேற எங்கேயாவது கொடுத்தேன். அது சங்கடமாக இருக்கக்கூடாது. நாங்களும் வரணும் சில நேரத்தில். அப்புறம் பேராக இருந்தோம். இல்லை, நான் தான் நன்றி சொல்லணும். தேர்தல் முடிவு எல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க. நம்ம மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள். நன்றி சொல்ல நாம் திமுக கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கோம். ஐயோ, தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய நீங்கள் சிறப்புக்குரியவர். தனிப்பட்ட உங்களுக்குன்னு சாதாரண மக்கள் பின்னாடி இருக்காங்க. இது சிதம்பரம் மட்டும் இல்லைங்க. ஆமாம், தமிழ்நாடு, வெளிநாட்டில் கூட, வெளி மாநிலம். பாராளுமன்றத்தில் அல்லாஹு அக்பர் என்று உறக்கமாக சொன்ன ஒரே தலைவர், அல்லேலூயா என்று சொன்ன ஒரே தலைவர், எல்லா மதத்தையும் நேர்மையாக அணுகி பார்க்கக்கூடிய ஒரே தலைவர். மனிதநேய இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனவே அன்பு அண்ணன் அவர்களை நான் அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய ஐயா அவங்க வாங்க, நீ முதல் போடுறோம். பேராயத்தின் சார்பில் அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். மகிழ்ச்சி எங்களுக்கு. இது ஏதோ நாங்கள் 4 பேர் மாத்திரமல்ல, 4 லட்சம் கிறிஸ்தவர்களுக்கு இவர் எங்களுடைய அருட்கொடை. ஆகவே இந்த 4 லட்சம் கிறிஸ்தவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே மனதிலே ஏற்றி அவரை நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய பேராயர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கணிசமான வெற்றியை பெற்றிருப்பதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் தலித் மற்றும் பழங்குடி மக்களின் வாக்குகளும் முதன்மையான காரணம். இதனை வெளிப்படையாக ராகுல் காந்தி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதற்கு கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள், இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் கட்டுக்கோப்பாக இருந்து வாக்களித்ததும், ஆதிதிராவிட பொதுமக்கள், பழங்குடி மக்கள் கட்டுக்கோப்பாக இருந்து பெரும்பான்மையாக வாக்களித்ததும் இந்த வெற்றிக்கு அடிப்படையான காரணம். அந்த வகையிலே நான் ஒவ்வொரு சமுதாய தலைவர்களையும் நேரிலே சந்தித்து நன்றி சொல்லி வருகிற நிலையில், நம்முடைய சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் பாடாற்றிய வாக்குகளை சேகரித்த கிறிஸ்தவ பேராயர்கள், அவர்களின் வழிகாட்டுதலில் செயல்பட்ட பாதிரியார்கள், போதகர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். சென்னை பேராய அலுவலகத்தில் நம்முடைய பேராயர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு, நேரிலே அவருடைய வாழ்த்துக்களை பெறுகிற வாய்ப்பு இன்றைக்கு கிட்டியிருக்கிறது. அவர் மனம் திறந்து என்னை வாழ்த்தியிருக்கிறார், இந்த இயக்கத்தை வாழ்த்தியிருக்கிறார். அது ஊக்கமளிக்கிறது, நம்பிக்கை ஊட்டுகிறது, மேலும் புதிய சக்தியை தருகிறது. அந்த வகையிலே நான் மகிழ்ச்சியோடு பேராயர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீரோடி வாழணும், அவ்வளவுதான். கடவுள் உங்களோடு. அன்பு நிறைந்த கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத கடவுளே, எங்களுடைய இன தலைவர், எங்களுடைய சகோதரர், வெளிப்படையான அரசியலை செய்கின்ற மாபெரும் தலைவர், மதிப்பிற்குரிய திருமா ஐயா அவர்களை உடைய திருகரத்திலே ஒப்புவிக்கிறோம். அவருடைய சிறிய தாயாருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் சுகம் பெற அருள் புரியும். ஐயா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தார்.
சுகன்பலன் ஜீவனோடு நீரோடி வாழ பாதிக்கப்பட்ட மக்களோடு, வாழ்விழந்த மக்களோடு, ஓரங்கட்டப்பட்ட மக்களோடு, விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களோடு எப்பொழுதும் தன்னுடைய சார்பு நிலையை ஏற்படுத்துகின்ற மாபெரும் தலைவராக அவர்கள் இருந்து வருவதற்காக நன்றி சொல்லி அவரை வாழ்த்தி சென்னை பேராயமாக, அலுவலர்களாக, இறை மக்களாக, குருக்களாக ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். அவர்கள் நீரோடி வாழ அருள் தாரும். இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆண்டவருடைய கிருபை, வழிநடத்தல், பாதுகாப்பு ஐயா அவர்களோடும் இங்கிருக்கிற நம் அனைவரோடும் கடவுளுடைய துணை தொடர்ந்து தங்கியிருந்து வழிநடத்தி நம்மை பாதுகாப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தேங்க்யூ ஐயா. நீங்கள் நீரோடி வாழலாம். Thank you.